ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, ஐஃபோன் வாங்கியிருந்தோம். அது ஷார்ட்ஸ்லலாம் ஷேர் பண்ணியிருந்தோம். ஐஃபோன் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லென்த் வீடியோவா நான் ஷேர் பண்றேன்னு சொல்லி ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருப்பேன். அ அது என்ன ஒரு ஃபோன் தானே, ஜஸ்ட் 85,000 தானே அப்படின்னு திங்க் பண்றவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. இல்ல எனக்கு ஐஃபோன் வாங்கணுங்கிறது ட்ரீம். அ நெறைய பேருக்கு அப்படி இருக்கு. நான் நெறையா இந்த மாரி ஐஃபோன் வாங்கிட்டு அத அன்பாக்ஸ் பண்ற வீடியோஸ்லலாம் கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா, நெறைய பேர் என்னோட கனவு, நான் கண்டிப்பா ஒரு நாள் வாங்குவேன். அந்த மாரிலாம் நெறைய கமெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறவங்கன்னா, நீங்க இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா எல்லா மொபைலும் என்ன மொபைல் ஃபோன் பேச போறோம், ஏதோ வீடியோஸ் போட போறோம் அவ்வளதான். கிளாரிட்டி மொபைல் நல்லா வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும். நார்மலா நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வீடியோஸ் வந்து நல்லா கிளாரிட்டியா இருக்கணும். அப்படின்னு நீங்க திங்க் பண்றீங்க. அ ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து Samsung, iPhone அது நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். Samsung பொறுத்தமட்டிலும் கேமரா குவாலிட்டி அது வந்து எந்த மொபைலுமே அத அடிச்சுக்க முடியாது. செம்மையா இருக்கும் கேமரா குவாலிட்டி. அ iPhone வந்து நம்ம சொல்லவே வேணாம். நல்லா தான் இருக்கும் குவாலிட்டி. 4K ரெசல்யூஷன்ல நம்ம வீடியோஸ் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பிளஸ் 4K ரெசல்யூஷன், சினிமேட்டிக் அந்த மாரி நம்ம நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம எடுத்துக்கலாம். மொபைல் ஃபீச்சர்ஸ் இருக்கட்டும். மொபைல் ஃபீச்சர்ஸ் சொல்றதுக்குன்னே நெறைய டெக் சேனல்ஸ் இருக்கும். நம்ம மொபைல் ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்ல வரல. ஆக்சுவலா ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்தது. ஆனா எங்களுக்கு பெருசா அது என்னோட ட்ரீம். நான் கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு கிடையாது. வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஆனா 2 பேர்கிட்டயும் மொபைல். நானு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னோட ஹஸ்பண்ட் சதி. 2 பேர்கிட்டயுமே மொபைல் நல்ல கண்டிஷன், நல்ல மொபைல் தான் இருக்கு. ஆனா என்னோட ஃபோன் வந்து அடிக்கடி நம்ம கீழ போடுறதால, கேமரால வந்து நெறைய ஸ்க்ராச்சஸ்லாம் விழுந்து, வீடியோ எடுத்தோம்னா நல்ல கிளாரிட்டியா இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா மெயினா இல்லாம போச்சு. ஸோ ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருந்தேன். அப்பதான் நம்ம வீடியோஸும் பண்ணலான்னு ஒரு தாட் வருது. சரி ஓகே. வாங்குறதே வாங்குறோம். ஒன் பிளஸ்னா 30,000லயே நல்ல பெஸ்ட் கேமரா குவாலிட்டில ஒன் பிளஸ்ல இருக்கு. அ ஒன் பிளஸ் தான் வாங்கலாம்னு என் மைண்ட் செட் இருந்தது. ஆனா அ சதி அவங்க தான். இல்ல ஐஃபோன் வாங்கிடலாம். எனக்கு வந்து ரொம்ப நாளா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா மொபைல்ல போயிட்டு அவ்ளோ அமௌண்ட் போடவா? அப்படிதான் இருந்தது. நார்மலா நமக்கு காசு ஈஸியா கிடைக்குது அப்படின்னா, நம்ம வந்து போடலாம், வாங்கலாம். சும்மா அது யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம வந்து அம் ஒரு அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த அமௌண்ட்லேருந்து வாங்குறோம் அப்படிங்கிறப்போ, யோசிச்சு தான் வாங்குவோம் கண்டிப்பா. சரி ஓகே. அதுவும் நான் மொபைல்ல இவ்ளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற ஆள் கிடையவே கிடையாது. அவங்களுக்காக சரி அவங்க சொல்றாங்க. பிளஸ் நமக்கும் தேவைப்படுதே, அம்மா நம்ம நெறைய வீடியோஸ்லாம் பண்றோம். குவாலிட்டியா இருக்கணும். ரீச் ஆகுறது, ஆகாதத தாண்டி, நம்ம பண்றது நல்லா பண்ணுவோமே! அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. சரி ஓகே வாங்கலாம்ன்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் ஐஃபோன் ஃபிக்ஸ் ஆனோம். அ அத வாங்கலான்னு ஃபிக்ஸ் ஆனதுலருந்து, யூசுவலா மத்தவங்க எப்படின்னா, கடைக்கு போவாங்களா? இல்ல பிரைஸஸ் மத்தவங்க கிட்ட கேட்பாங்களா? தெரியல. பட் நான் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறேன்னு நான் டிசைட் பண்றேன் அப்படின்னா, இம்மீடியட்டா வாங்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் மினிமம் 2 டேஸாவது நான் அதுக்கு எடுத்துப்பேன். அத வாங்குறதுக்கு. YouTubeல நெறைய ரிவ்யூ பாப்பேன். அது வாங்குறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எது பெஸ்ட்டா இருக்கும், அதோட ஃபீச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுப்பேன். இப்ப நார்மலா ஒரு வாஷிங் மிஷினோ, ஃப்ரிட்ஜோ இல்ல எதுவோ, என்ன பிராண்ட் நல்லாருக்கும், அதில உள்ள ஃபீச்சர்ஸ் எதுலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அப்படிங்கிறதெல்லாம் நான் செக் பண்ணிப்பேன். அதுக்கு அடுத்து தான் பிரைஸ். எந்த பிரைஸ்ல வாங்குனா நம்ம பட்ஜெட்டுக்கு நல்லாருக்கும், குவாலிட்டி எப்படி இருக்கும்னு செக் பண்ணுவேன். யூசுவலா இது மொபைல் மட்டும் இல்ல. நான் பர்ச்சேஸ் பண்ற எல்லா திங்ஸுமே அப்படிதான். ட்ரெஸ்ஸஸ் இல்ல, ட்ரெஸ்ஸஸ் பார்த்தது பிடிச்சா போட்டுருவோம். ஆனா திங்ஸ்ன்னு வரையில நெறைய ரிவ்யூ பார்த்து, நல்லா திங்க் பண்ணி தான் நான் வாங்குவேன். அப்படிதான். பிளஸ் ஆன்லைன்ல மட்டும் பார்த்துட்டு விட மாட்டேன். ஷாப்ல போயிட்டு டைரக்ட்டா நான் வந்து கேட்பேன் கடையில. ஒரு 2, 3 ஷாப்ல நான் வந்து கேட்டுப்பேன். பிரைஸ் எவ்வளோ? இதுல என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த ஷாப்ல இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் நான் ரிவ்யூ பார்த்தது, ஷாப்ல கேட்டது, ஆன்லைன் பிரைஸ், ஷாப் பிரைஸ் இதெல்லாம் டேலி பண்ணி என் மைண்ட் ஒண்ணு சொல்லும். ஓகே திஸ் இஸ் பெஸ்ட். ஓகே இது வேண்டாம். இது மாரி போனா நமக்கு நாட் குட் அப்படிங்கிற மாரி என் மைண்ட் ஒண்ணு சொல்லும். அதுபடி தான் நான் வாங்குவேன். ஐஃபோன் வாங்குறப்போ Flipkart, Amazon, அ ஐஃபோன் வெப்சைட் எல்லாத்துலயுமே போயிட்டு அதோட பிரைஸஸ் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் கம்பேரிசன், 17 அதோட பிரைஸ். இப்ப ரீசென்ட்டா 17 ப்ரோ மேக்ஸ் அது 2,00,000 மேல இருக்கு. அவ்ளோலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண அ அமௌண்ட் இருந்தாலும் அத ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு என் மைண்ட் கிடையவே கிடையாது. மொபைல் இஸ் மொபைல். அது வந்து எப்போதுமே நமக்கு வந்து ஒரு சேவிங்கா இருக்காது. அது எப்பவுமே ஒரு லக்ஸுரி தான். என்ன பொறுத்தவரைக்கும்.
என்ன ஒரு ஃபோன் வந்தா பேச போறோம். ரூ. 1000 மொபைலா இருந்தாலும் கால் எடுத்து பேச போறோம். இல்லையா டைம் பாஸ் ஆகணும்னா Instaல, YouTubeல ஷார்ட்ஸ், ரீல்ஸ்ன்னு பார்க்க போறோம். வேற எதுக்கு நமக்கு அது யூஸ் ஆகுது? ஸோ, அவ்ளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்டின்னா முடியாது. சரி, அப்ப 85 மட்டும் உங்களுக்கு முடியுமா? அப்டின்ட்டு வருவீங்க. 85மே ஒரு பிக் அமௌண்ட் தான். ஆனா, நாங்க வந்து 16 தான். iPhone 16 தான் நான் வாங்கலான்னு பிளான்ல இருந்தேன். அது வந்து 60,000 ஒரு 30,000 மொபைல் வாங்குறோம். நார்மலா 15Kல வாங்குவோம். 30,000 ஒன் பிளஸ் தான் வாங்கலான்னு மைண்ட் இருந்தது. எக்ஸ்ட்ரா 30 தானேன்னு மைண்ட் திங்க் பண்ணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 60,000 iPhone 16 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான்ல இருந்தேன். நான் வாங்கணும்னு நெனச்ச நேரமோ என்னவோ, Flipkart, Amazon எல்லாத்துலயுமே அ பிரைஸ் வந்து 5,000 இன்கிரீஸ். நான் பார்த்துக்கிட்டு இருந்த டைம்ல தான் இதுன்னு இல்ல. நான் என்ன வாங்கணும்னு நெனச்சாலும் அது பிரைஸ் கூடுது. அது ஏன் அப்படின்னு தெரியல. நம்மளோட பேட் லக். இட்ஸ் ஓகே. இருந்தாலும் அது என்ன ஆனாலும் பரவால்ல. நெனச்சுட்டா வாங்கிருவேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 16 சொல்லிட்டு கடைக்கெல்லாம் போனா, அங்க பேசுறப்போ அப்படியே நமக்கு பேச பேச என்ன ஆயிருச்சுன்னா, ஓகே 16 விட நெறைய ஃபீச்சர்ஸ் 16 ப்ரோ மேக்ஸ்ல உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே 17ல இருக்கு. ஸோ 17 வாங்குறது பெஸ்ட் அப்படிங்கிற மாரி மைண்ட் திங்க் பண்ண ஆரம்பிச்சுச்சு. 60,000 போடுறோம். எக்ஸ்ட்ரா 25,000 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஓகே எக்ஸ்ட்ரா 20,000 தானே அப்படிங்கிற மாரி மைண்ட் ஃபிக்ஸ் ஆகி 17 அப்படி 17 வாங்கலாம்னு டிசைட் பண்றேன். Flipkart, Amazon எதுலயுமே ஸ்டாக் இல்ல. சீரியஸா உண்மையாவே ஸ்டாக் இல்ல. அ ஏன்னா அவங்க 17 ப்ரோ மேக்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த டைம்ங்கிறதால அது சேல் ஆகணுங்கிறதுக்காக ஏதோ ஹோல்ட் பண்ணாங்களா? எனக்கு தெரியல. எல்லாமே ஸ்டாக், ஸ்டாக், ஸ்டாக். அவுட், 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 அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படிதான் இருந்தது. சரி இதுல இருந்தா என்ன நம்ம நேரா கடையில போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா, அப்புறம் வசந்த் அண்ட் கோ, பூர்விகா எல்லா கடையிலயுமே போய் கேட்குறோம். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு 17 வந்து ஸ்டாக் இல்ல. ஒரு 2 டேஸ் ஆனுச்சுன்னா உங்களுக்கு நாங்க தரோம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடையிலயா வச்சு பிரைஸ் எவ்வளோ வரும் எவ்வளோ வரும்னு கேட்குறோம். அப்ப கிரியா ஷோரூம் போறோம். அங்க போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. அ நாங்க வாங்குன நான் ஷார்ட்ஸ்ல ஆக்சுவலா இது வந்து பர்பிள்னு சொல்லியிருப்பேன். லாவெண்டர். இந்த ஒரே ஒரே கலர் மட்டும் தான் ஸ்டாக் இருந்தது. வேற கலர் இல்ல. நாங்க இருக்க பிளேஸ்ல நெறைய ஷோரூம்ல இந்த ப்ராடக்ட்டே அவைலபிளா இல்ல ஆக்சுவலா. சரி ஓகே. அ குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்குனா, பிரைஸ் கேட்டா ஆன்லைன் பிரைஸ் எவ்வளோ இருந்ததுன்னா 83,000. நான் 85ன்னு சொன்னேன். அது என்னன்னு சொல்றேன். 83,000 இருந்தது. சரி ஓகே. ஷாப்லனா இன்னும் கம்மியா நம்ம பிரைஸுக்கு கேட்டுக்கலாம்னு சொல்லி நெறைய ரிவ்யூஸ், வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோமே. அது என்னங்க நான் இஎம்ஐ ஆப்ஷன் போடல, கிரெடிட் கார்ட் வச்சு வாங்கல. ஃபுல் ரெடி கேஷ் குடுத்து நான் வாங்குறேன். அதுல எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? அதுவும் நான் நியூ இயர் அந்த டைம்ல வாங்குனேன். ஏதாவது ஒரு கிஃப்ட் அப்படி எதுவுமே இல்லாம, நான் மொத்த காசு குடுத்து அப்படியே வாங்கணுமா? ஷோரூம்ல தானே வாங்குறேன் அப்படின்னப்போ, சரி நான் வந்து உங்களுக்கு அவங்க ஆன்லைன் பிரைஸ்க்கு எனக்கு தரேன்னு சொல்ட்டாங்க. நான் மொபைல் காட்டி கேட்டப்போ, நீங்க ஷோரூம்ல போய் வாங்குறீங்கன்னா, Flipkartஓ, Amazonஓ நீங்க அதில எடுத்து வச்சுக்கோங்க. இதில இவ்வளோதான் பிரைஸ் இருக்கு. எனக்கு இந்த பிரைஸ்ல தருவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கண்டிப்பா கம்மி பண்ணுவாங்க. அந்த பிரைஸ்க்கே உங்களுக்கு தருவாங்க. நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம், போயிட்டு பார்த்துட்டு அவங்க சொல்ற பிரைஸ்லேருந்து ஒரு 1000மோ, 2000மோ கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்துருவோம். அப்படி பண்ணாதீங்க. அ அந்த ஆன்லைன் பிரைஸ் பாருங்க. ஆன்லைன் பிரைஸ் செக் பண்ணிட்டு, ஷோரூம்ல போயிட்டு காட்டி கேளுங்க. அவங்க குடுத்தா அந்த பிரைஸ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா, எக்ஸ்ட்ராவா எவ்வளோ பிரைஸ் சொல்றாங்க? சரி நேர்ல வாங்குறோம். அதுக்கு ஏதாவது நம்ம குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு மைண்ட் இருந்ததுன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 1000, 2000 சொல்றாங்கன்னா, ஓகே. அப்படின்னு உங்களுக்கு இருந்தா வாங்குங்க. நான் அப்படி வாங்கவே மாட்டேன். எனக்கு ஆன்லைன் பிரைஸ் சொன்னாங்கன்னா வாங்குவேன். அத விட கம்மியா இருந்தா திங்க் பண்ணுவேன். பட் ஆன்லைன் பிரைஸ விட ஹையா இருந்ததுன்னா, நான் அது எந்த பொருளா இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஷாப்ல வாங்க மாட்டேன். மேக்ஸிமம் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் ஆன்லைன்ல தான் பை பண்ணியிருப்பேன். ஷாப்ல வந்து ரேர். ஆனா எல்லா பொருளும் வாங்குறதுக்கு முன்னாடி ஷாப்ல போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துருவேன். எது பெஸ்ட்ன்னு நம்ம பார்க்கணும்ல அப்டின்ட்டு. நான் ஆனா ஒரு வீடியோல பார்த்திருந்தேன். என்ன சொன்னாங்கன்னா, ஆன்லைன் பிரைஸ விட கம்மி பண்ணி செல்லின் ரேட்டுன்னு சொல்லி ஒரு ரேட் இருக்குமாம். அந்த ரேட்டுக்கே தருவாங்க. 77,000க்கே நான் வாங்குனேன். ரீட்டெயில் பிரைஸ்க்கே. 77,000க்கே நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் பார்த்து ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அத கேட்கிறேனே, அவங்க நான் சொல்லியுமே, "என்ன யூடியூப்ஸ்ல ரிவ்யூலாம் பார்த்துட்டு வந்தீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? நார்மலா 10,000 20,000 வாங்குறோம்னாலே அவ்ளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நெனைப்போம். 85,000 அரவுண்ட் 1,00,000 கிட்ட போடுறோம். அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் அப்படின்னு. இல்ல அது மாரி பண்ணணும்னா, அ நான் இஎம்ஐ வாங்குன மாரி காட்டணும். ஆனா நீங்க மொத்த அமௌண்ட் குடுத்து வாங்கிட்டு போயிருவீங்க. நாங்க ஷாப்ல இருந்து அது மாரி பண்றது ஆனா, பில் வந்து அவங்க பேருக்கு வருமாம். நமக்கு வந்து அதனால ஒரு 4,000ஓ, 5,000ஓ ரெட்யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
சரி ஓகே எனக்கு அது மாரியே பண்ணி குடுங்க. 4000 கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் சதி தான் சொன்னாங்க, வேண்டாம் ஒரு 4000க்காக யோசிச்சு ஆக்சுவலா அந்த ஷாப்ல இருந்த ப்ரோ இருக்கார்ல, அவர் வந்து அவர் பேர்ல வந்து இஎம்ஐ மாரி போட்டுப்பாராம். அவர் மந்த்லி மந்த்லி பே பண்ணி முடிச்சுப்பாராம். அதனால நமக்கு ஒரு 4, 5000 கம்மியாகுதே அப்படின்னு நெனச்சேன். ஆனா சதி என்ன சொன்னாங்கன்னா, இன்கேஸ் அவங்க ஏதாவது பே பண்ணல அப்படின்னா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அது மாரி அப்படின்னு சொன்னாங்க. மெயினான விஷயமே இன்னொன்னு தான். என்னன்னா, ஃபோன் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருங்க. இந்த எனக்கு ரொம்ப அப்செட்டான ஒரு விஷயம். ஃபோன் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் யூசுவலா? டெம்பர் கிளாஸ். அது கூட ஓகேங்க. டெம்பர் கிளாஸ் சேஃப்டிக்காகன்னு சொல்லிட்டு. ஆனா சதி என்ன பண்ணுச்சுன்னா, நல்ல கடையா பார்த்து வாங்கணும். நல்ல டெம்பர் கிளாஸோ, நல்ல பொருளா நம்ம குவாலிட்டியான பொருளா வாங்கி போடணும். இவ்ளோ காசு குடுத்து வாங்கிட்டு, சதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அ ஆர்வ கோளாறுல வாங்குன உடனே அதோ கடையில வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அவ்வளோதான். வாங்குன உடனே அது வீட்டுக்கு வந்து, ஐயோ! வாங்கிட்டோம்னு அந்த ஹாப்பினஸ் கூட ஃபீல் பண்ணவில்ல. கொஞ்ச நேரம் தான் ஐயோ! ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தான். ஒரு கடைக்கு போனாங்க. நம்ம தான் அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயாச்சே. ஹாப்பி மூட் போனதால என்ன நடக்க எதுவும் இல்ல. சதி கூட அப்படியே ஜாலியா பேசிட்டு, "ஏய் செம்மல! சும்மா ஏதோ வாங்கணும்னு நெனச்சோம், வாங்கிட்டோம் பாரேன்" அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு கடைக்கு போச்சு. நான் வந்து அமைதியாவே நின்னுட்டேன். அந்த கடை வொர்ஸ்ட் சர்வீஸ். வொர்ஸ்ட்டுன்னே சொல்லலாம். எனக்கு செம்ம கோவம் வந்தது அவங்க மேல. அ மொபைல் குடுத்துட்டோம். குடுத்துட்டு டெம்பர் கிளாஸ் போடுங்கன்னு சொன்னா, டெம்பர் போட்டு குடுத்துட்டாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்லாம் டெம்பர் எப்படி இருக்கும்னா, நம்ம மொபைலோட கேமராவ கவர் பண்ண மாரி இருக்கும். இப்ப அப்படிலாம் இல்ல. எல்லா கவருமே இப்படிதான் வருதுன்னு சொல்ட்டாங்க. எனக்கு 2, 3 ஷாப் போணும் சின்ன பொருள்னாலும். சரி என்ன பண்ணுச்சு, ஒரே கடையில நின்னு, சரி போடுங்கங்கவும் போட்டாங்க. மேல மேல ஸ்கின் போடுவோம் பின்னாடி, மொபைல் பின்னாடி அப்படின்னு. நான் கேட்கிறேன், "அது ஸ்கின்னா என்னது?" அப்படின்னு கேட்கிறேன். எனக்கு தெரியாது. நான் கேட்கிறேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இது மாரி பின்னாடி டஸ்ட் ஆகும். ரொம்ப நாள் ஆனுச்சுன்னா, இங்க வந்து நீங்க நம்ம கேஸ் போட்டு வச்சாலும், மொபைல்ல வந்து அந்த டஸ்ட்டா இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த ஸ்கின் போட்டு வச்சீங்கன்னா, எவ்வளோ நாள் ஆனாலும் அது புது ஃபோன் மாரியே இருக்கும்." அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா ஐஃபோன் வந்து மேட் ஃபினிஷாம். அதுக்கு அந்த ஸ்கின்னே தேவை கிடையாதாம். இது வந்து நாங்க இன்னொரு கடைக்கு வந்து பேக் கேஸ் வாங்க போறப்போ அவங்க சொல்றாங்க. ஏன்னா இங்க பேக் கேஸ் இல்ல. ஒண்ணே ஒண்ணு இருந்தது. அதுக்கும் அவரு ஒரு டயலாக் சொன்னாரு பாருங்க. இப்ப ஐஃபோன் ரேட் கம்மியாயிருச்சோ! இன்னைக்கே 4 பேக் கேஸ் சேல் ஆயிருச்சு. வேற இல்ல இது ஒண்ணு தான் இருக்கு. நல்லாருக்கும் வாங்கிக்கிறீங்களான்னு. அது கூட ஓகே. இதெல்லாம் ஓகே, ஓகேன்னு ஆச்சு. அப்புறம் அவர் பண்ண விஷயம் என்னன்னா, லென்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சதிக்கிட்ட அப்பவே, "இல்ல லென்ஸ் வேண்டாம். நமக்கு கேமரா குவாலிட்டி தான் முக்கியம். லென்ஸ் வேண்டாம்." அப்படின்னு. சரி இல்ல சேஃபா இருக்கும் போட்டா. கீழ வந்தா கூட லென்ஸ் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம நெறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம போட்டுறலாம் லென்ஸ் அப்படின்னு. லென்ஸ் ப்ரொடெக்டர். ஆனா ஜஸ்ட் 150 தான். கிளாரிட்டி மொக்க. அது போடணும்னு சொல்லதும் நானும் ஸ்டக் ஆயிட்டேன். என்னன்னு ஒண்ணும் புரியல. அந்த ஸ்கின் அவங்க மாட்றேன்னு ஃபர்ஸ்ட் ஒண்ணு போடுறாரு. அது வந்து 150 சொன்னாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல. இப்படி ஒண்ணு போடுறாரு. ஒட்டல, எடுக்குறாரு. இன்னொன்னு போட்டாரு, ஒட்டுறாரு, எடுக்கல. அப்புறம் இன்னொன்னு லாஸ்ட்டா ஒண்ணு போட்டு எப்படியோ ஒட்டிட்டாரு. அதுக்கெல்லாம் சேர்த்து மாத்தி என்ன சொல்ட்டாருன்னா, "நான் 250 சொன்னேன் ஸ்கின்னு" அப்படின்னு. "இல்லங்க நீங்க 150 தான் சொன்னீங்கன்னா" "இல்லங்க 250" அப்படின்ட்டாரு. சரி போ 100 சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அந்த லென்ஸ் ப்ரொடக்டர்லயுமே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த லென்ஸ் மேல கீழ இருக்கும்ல அதுல, கீழ லென்ஸ்ல லைட்டா ஒரு டாட் மாரி இருந்தது. ஏதோ ஒரு டஸ்ட் மாரி. அத நாங்க அங்க வச்சு நோட்டீஸ் பண்ணவே இல்ல. பிளஸ் டெம்பர்லயுமே அவங்க அந்த ஸ்கின் மாட்றேன்னு திருப்பிலாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, லைட்டா அந்த நகம் பட்ட மாரி ஒரு ஸ்க்ராட்ச். அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு இருக்கும். பட் நம்ம வந்து புது ஃபோனு எல்லாமே கொஞ்ச நாள் தானே. ஒரு புது ஃபோன் இருக்கிறப்போ லைட்டா இருந்தா எப்படி இருக்கும்? அது பார்த்துட்டே இருப்போம்ல. அப்படிதான் இருந்தது. நாங்க அங்க கடையில வச்சு பார்க்கவே இல்ல. வாங்கிட்டு ஆனா எனக்கு அங்க வச்சு அப்செட் ஆயிருச்சு. அவங்க திருப்பி போட்டு அப்படி இப்படிலாம் பண்ணது. அது ஐஃபோன்னா என்ன ஹேண்டில் வித் கேர். எந்த ஃபோனா இருந்தாலும். எப்படிதான் அவங்க ஷாப் ஓடுதுன்னே தெரியல. ஆம் அதுக்கே ஒரு 1000 கிட்ட ஆயிருச்சு எல்லாம் அது இதுன்னு மாட்டி அப்புறம் பேக் கேஸ் வேற கடையில போய் மாட்டுனோம். அப்புறம் பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் சில் ஆயிட்டு, ஆக்சுவலா கோயிலுக்கு தான் போலான்னு இருந்தோம். கொஞ்சம் அப்செட் ஆனதால நம்ம சாப்பிட்டுறலாம் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்ட்டு, அப்புறம் ஓகே பரவால்ல நமக்கு லென்ஸ் வேண்டான்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்விகா ஷாப் போனோம். அதான் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வென் ஐ பாட் ஐஃபோன். பட் ஹேப்பி தான் எதுவா இருந்தாலும். லைஃப்னா அப்படிதானே. ஒரே ஹேப்பினஸ் மட்டுமே இருக்காது. ஆல் மிக்ஸ்டு தான் இருக்கும். அதுவும் என்னோட லைஃப்ல சொல்லவே வேண்டாம். எல்லா விஷயத்துலயுமே எல்லாமே மிக்ஸ்டு தான். ஆனாலும் என் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, பழகிருச்சு. ஆல் மிக்ஸ்டு தான். ஸோ லெட் இட் பி.
அது அப்படியே இருக்கட்டும். நம்ம பாட்டுக்கு அப்படியே இருப்போம். அப்படின்னு விட்டுருவேன். நீங்க வாங்குறதா இருந்தா இந்த மாரி மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. லென்ஸ் ப்ரொடெக்டர் கண்டிப்பா போடவே போடாதீங்க. அது கிளாரிட்டிய கண்டிப்பா டவுன் பண்ணும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தேடி பார்த்துக்கிட்டது அதெல்லாம். ஆனா எங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அம் இதான் நான் ஷேர் பண்ண நெனச்சது. நான் ஷேர் பண்ண டீட்டெயில்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்டின்னா, அது என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.